இந்த வாரத்தில் மாப் மாயாவிஸ் வந்து இந்த டாஸ்கை வின் பண்ணி அவங்க வந்து அடுத்த வாரம் தலை போட்டிக்கு போகிறதுனால விக்கல்ஸ் வந்து என்ன நினச்சிட்டார் அப்படின்னா, நம்ம வந்து மேனேஜராக இருந்து தோத்துட்டோம், இன்றைக்கி இந்த டீமுக்கு ஹெட்டாக இருந்து நம்ம ஜெயிக்க வச்சிட்டோம், நம்ம பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். ஆக்சுவலாக மாப் மாயாவிஸ் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் சாண்ட்ரா கொடுத்த அந்த 4 காயின். சாண்ட்ரா தன்னுடைய கணவர் எப்படியாச்சும் தலை போட்டியில் ஜெயிச்சிட மாட்டாரா அப்படிங்கிறதுக்காக தான் அது கொடுத்தாங்களே தவிர்த்து இவங்க நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக குக்கிங் டீம் கொடுக்கல. அது வந்து அவங்களுக்கும் தெரியும். இன்னொன்று, அவங்க அடுத்தடுத்த வந்த டாஸ்கில் வந்து ஜெயிச்சு மற்றவங்களுடைய காயின்ஸ் வாங்கி அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு டீம் எஃபர்ட். விக்கல்ஸ் தனிப்பட்ட நபராக இதை வந்து செஞ்சிருக்காரான்னு கேட்டால் இல்லை. இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சின்ன ஒரு வேலை, அது பவர் கூட கிடையாது, ஒரு சின்ன வேலையை கொடுக்குறாரு. திவ்யா மற்றும் சாண்ட்ரா 2 பேருமே ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டதுனால, சாண்ட்ரா ஆசைப்படல, திவ்யா வந்து சாண்ட்ரா கூட போகணும்னு கேட்டதுனால அவங்க 2 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பிச்சது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்கிறார். சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் மேற்பார்வை செய்கிறதுக்கு விக்கல்ஸை நான் சொல்கிறேன், விக்கல்ஸ் நீங்கள் தான் வந்து மேற்பார்வையாளர் அப்படிங்கிறது வந்து சூப்பர்வைசர். இப்போ ஒரு இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னா அங்கே ஒரு சூப்பர்வைசர் இருப்பார், அவருக்கு மேலே சைட் இன்ஜினியர் இருப்பார், அவருக்கு மேலே சீனியர் இன்ஜினியர் இருப்பார், சீஃப் இன்ஜினியர் இருப்பார், கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர்வைசர் கீழே வந்து கொத்தனார் இருப்பார், அவருக்கு கீழே லேபர்ஸ் இருப்பாங்க, மேஸ்திரி தான் கொத்தனார், இப்படி ஆட்கள் இருப்பாங்க. சூப்பர்வைசர் வேலை என்னன்னா, வேலையெல்லாம் கரெக்டாக நடக்குதாப்பா, எதனா வந்து பெண்டிங் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா அண்ணா இங்கே பாருங்க, இந்த இங்கே பாருங்க ஒரு கிராக் இருக்குண்ணே, அங்கே பட்டி போடு அப்படின்றது, என்ன இன்னொன்று வாழை கட்டி முடிக்கல அப்படின்றது, எப்போ கான்கிரீட் வருது, ஏன்னா கம்பி இன்னும் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, ஷட்டரிங்லாம் வந்து கரெக்டாக நடக்குதா, எல்லாமே மெஷர்மெண்ட்டாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது சூப்பர்வைசர் வேலை. இப்போ எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நடக்குதா, சூப்பர்வைசராக தான் அவர் இருக்க சொன்னாங்க. இவர் உடனே ஒரு மூலையில் போய் உட்காந்து அழுதுகிட்டு, பிக் பாஸ் நீங்கள் எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்க, அந்த மனுஷனே சொல்லும்போது விக்கல்ஸ் உங்கள் டீமை எப்படி ஜெயிக்க வச்சிங்களோ அதே மாதிரி அந்த 2 பேரை அவர் உங்கள் 3 பேருக்குள்ளே சண்டையை மூட்டி விடுறாரு, அது இவருக்கு தெரில. இவர் ரொம்ப ஆனந்தத்தில் இருக்கார். ஆனந்தத்தில் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள போயிட்டு இந்த வேலை செய்யுங்க அந்த வேலை செய்யுங்கன்னு சொல்கிறாரு. கரெக்ட், அவருடைய வேலை அதான், செய்யுங்கன்னு ஆனால் செய்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். காய்கறி வெட்டும் போது பப்பாளியை இது பண்ணுன்றது, அப்புறம் இது அதுன்னு அவர் வந்து நிறையா அவர் கேம் ஆடணுன்னு பார்க்குறாரு. இவங்களும் ஒரு பக்கம் அவர் வச்சு கேம் ஆடணுன்னு பார்க்குறாங்க. இது வந்து ஒரு கேம். பிக் பாஸ் வந்து வெளியில் வர சொல்லிட்டாரு, அந்த லிவிங் ஏரியாவுக்கு வெளியில் கார்டன் ஏரியாக்கெல்லாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைகள் மூடப்படும் சொல்லிட்டாங்க. எல்லோரும் வெளில வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த டைமில் விக்கல்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா இந்த பூண்டு தோல்லாம் நீங்கள் தானே போட்டிங்க, அதை வந்து எடுத்துருங்க அப்படின்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, க்ளவுஸ் இல்லை, நான் வந்து க்ளவுஸ் போட்டு நான் எடுக்கிறேன் அப்படின்றாங்க. வெறுங்கையில் எடுங்க, நேற்று நாங்களாம் அப்படி தான் எடுத்தோம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் வெறுங்கையில் எடுத்ததுனால நான் வெறுங்கையில் எடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இங்கே எழும்புற கேள்வியும் அதுதான். இப்போ பார்வதி இதுதான் பல இடங்களில் கேட்டிருப்பாங்க, நீங்கள் இதை இப்படி செஞ்சீங்கன்றதுக்காக நான் அதை அப்படி செய்யணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து ஒரு சென்ஸ் தான், அந்த கொஸ்டின் வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கொஸ்டின் தான். இப்போது நான் எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறது என்னுடைய சுய விருப்பம். விக்கல்ஸ் வந்து க்ளவுஸில் எடுக்கிறதும் விக்கல்ஸ் வெறுங்கையில் எடுக்கிறதும் அவருடைய விருப்பம். இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நான் வெறுங்கையில் தான் எடுத்தேன், நீங்கள் வெறுங்கையில் எடு அப்படின்னு சொல்கிறது கரெக்டா அப்படிங்கிறத விக்கல்ஸ் வந்து யோசிக்கணும். அது தப்பு இல்லையா? இப்போ ஆதி காலத்துலலாம் வந்து மனித கையை வச்சு தான் மலத்தை அள்ளிட்டு இருந்தாங்க. இப்போ வரைக்குமே அந்த சிஸ்டம் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், மனித மலத்தை மனிதன் அள்ளக்கூடாது, அதுக்குன்னு இயந்திரங்களை கொண்டு வாங்க நம்ம சொல்கிறோம். அந்த இடத்துல போயிட்டு நான்லாம் அந்த காலத்தில் கையில் தானே அள்ளேன், நீயும் கையிலே அள்ளுன்னு சொல்கிறது சரியாக இருக்குமா? அந்த மாதிரி தான் நானும் இதை பார்க்குறேன். இன்னொன்று, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிக் பாஸ் வந்து எஃப்ஜே கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புகிறாருங்க, எல்லாருமே ப்ரெசன்டபுளாக இருக்கணும், சில பேர் வந்து ப்ரெசன்டபுளாக இல்லை, அதனால் எல்லாருமே வந்து கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரெசன்டபுளாக இருக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜே கிட்ட ஒரு மேட்டர் சொல்லி அனுப்புகிறாரு. அப்போ அது சொல்லி முடிச்சோடனே திவ்யா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, விக்கல்ஸ் வந்து எனக்கு வந்து நான் வந்து சமைச்சிட்டு இருந்தேன்,
விக்கல்ஸ் வந்து எனக்கு பப்பாளி பழத்தை பிரித்து கொடுக்க சொன்னார். நான் பிரிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் வந்து பிக் பாஸ் வந்து வெளியில் வர சொல்லிட்டாரு. நாங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா இதை கொண்டு வந்து ஒரு சபரிக்கிட்ட கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாரு, நான் ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் எங்களை தானே செய்ய சொல்லியிருக்காங்க, இவர் எதுக்கு சபரிக்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியை திவ்யா கேட்குறாங்க. அதை எஃப்ஜிஎம்மும் நீ எதுக்குப்பா அப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விக்கல்ஸு இங்கே பாருங்கள், ஒரு டாஸ்கில் ஒரு ஜட்ஜின்னு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து தவறாக நடக்கும்போது அந்த இடத்துல ஜட்ஜி என்ன முடிவு வேணால் எடுக்கலாம், ஆல்டர்னேட்டிவ் டிசிஷனுக்கு போகலாம். எனக்கு அவங்க ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்குது, அவர் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னால் பரவாயில்ல, அவங்க வாண்டடாகவே ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்குன்னு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணுறாரு. இவர் தன்னை எப்படி நினச்சிக்கிட்டாருன்னா, இப்போ நான் வந்து ஒரு சூப்பர்வைசர், நான் ஆக்சுவலாக நான் வந்து சைட் இன்ஜினியர், எனக்கு கீழே சூப்பர்வைசர் இருப்பாங்க. சூப்பர்வைசராக இருந்துக்கிட்டு நான் வந்து சீஃப் இன்ஜினியர் ரேஞ்சுக்கு பேசக்கூடாது இல்லையா, அந்த கம்பெனியுடைய சிஇஓ மாதிரி பேசக்கூடாது இல்லையா. நான் நினச்சேன்னா வேலையை விட்டு தூக்கலாம். சைட் இன்ஜினியருக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. வேலை வாங்குறாங்க, வேலை செய்கிறாங்களான்னு பார்க்குறது மட்டும்தான் அவரோட வேலை, ஓகேவா. இவர் என்ன சொல்லிட்டாரு, நான் வந்து ஒரு ஜட்ஜி மாதிரி, நான் வந்து அவங்க வேலை சரியாக செய்யல, அதனால் அந்த வேலையை நான் மாற்றி கொடுக்கலாம் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பிக் பாஸ் சொல்லவே இல்லையே. பார்வதி கேட்குறாங்க, பார்வதி கரெக்டாக இன்றைக்கி தான் பேசியிருக்காங்க. வாழ்க்கையிலேயே இன்றைக்கி ஒரு விஷயத்தை கரெக்டாக பேசியிருக்காங்கன்னா பார்வதி இன்றைக்கி பேசியிருக்காங்க. உங்களை சூப்பர்வைசர் தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து நீங்கள் வந்து ஜட்ஜி கிஜின்லாம் உங்களை வந்து சொல்லலை. நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. வீட்டு தலை யார், ஜட்ஜி யார், சூப்பர்வைசர் யார், இதெல்லாம் வந்து அவருக்கு குழப்பம் இருக்கு போல் அப்படின்ட்டாங்க. சீரியஸாகவே அவர் அப்படி கொண்டு போகிறாரு. நான் தான் வந்து இவங்க 2 பேருக்கும் வந்து ஜட்ஜி, அவங்க எதனா தப்பு பண்ணால் நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி பிக் பாஸ் சொல்லவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே இது எல்லாருமே வந்து கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா உன்னை என்னப்பா சொன்னாங்க, சூப்பர்வைஸ் தானே பண்ண சொன்னாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்த உடனே அதுக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்குது. என்னென்னா, விக்ரம் வந்து கரெக்டாக பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு விஷயம், பிரஜன் மற்றும் சாண்ட்ரா கப்புலாக அந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷனல் சப்போர்ட்டோடு இருக்காங்க. இந்த வீட்டுக்குள்ளே யாருக்குமே அந்த ஒரு பெனிஃபிட் இல்லை, அதனால் இவங்க வந்ததே அன்ஃபேர் அப்படின்னு இவர் சொல்கிறார். நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், கப்புலாக அந்த வீட்டுக்குள்ளே வந்தது அவங்க மிஸ்டேக் கிடையாது, சேனல் தான் அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. வைல்ட் கார்டில் அவங்கள கொண்டு வரணும்னு நினச்சதும் சேனல் தான். நம்ம வந்து சேனலை தான் குறை சொல்லணுமே தவிர்த்து வந்த கண்டஸ்டண்ட்டை நம்ம குறை சொல்ல முடியாது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இங்கே அவர் வந்து கரெக்டான இடங்களில் அவர் பதிவு பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, சாண்ட்ரா ஒரு விஷயத்தை செய்யலை அப்படின்னா உடனே பிரஜன் கிட்ட அதை கொண்டு போகிறது. இப்போ கையில் அள்ள சொல்கிறாரு, அவங்க கையில் அள்ள மாட்டேன்றாங்க. உடனே பிரஜன் கிட்ட, பிரஜன் நம்மலாம் கையில் தானே அள்ளணும் அப்படின்றாரு. அது புரியுது அவர் என்ன என்ன பண்ண வராரு. உங்கள் மனைவி பார்த்தீங்களா, நீங்களே கையில் தானே அழுனீங்க, உங்கள் மனைவி பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறாரு. அந்த இடத்துல பிரஜன் வந்து என்ன கேட்குறாருன்னா, சாண்ட்ராக்கும் உனக்கும் பிரச்சனைனா நீ சாண்ட்ரா கிட்ட பேசிக்கோ, சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு, ஏன்னா உள்ளேயும் அதே தான் பண்ணா. அப்படி விக்கல்ஸ் வந்து வீட்டுக்குள்ளேயும் சாண்ட்ரா பண்ண ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு வந்து பிரஜன் கிட்ட அட்ரஸ் பண்ணுறாரு. அப்போவே அவர் சொன்னார், நீங்கள் பேசிக்கோங்க, என்கிட்ட அதை கொண்டு வராதிங்கன்னு பிரஜன் சொன்னார். மறுபடியும் வெளியில் வந்து அதையே தான் அவர் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல பிரஜன் கோவப்பட்டு, நீ வந்து கப்புலாக எங்ககிட்ட மோதுறியா, மோது, நேராக வந்து மோது, நான் மோதிக்கிறேன். நீ வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக மோதும் போது உனக்கும் சாண்ட்ராக்கும் பிரச்சனைனா நீ அங்கே மோது, நான் வந்து இங்கே சிங்கிளாக விளையாடணும்னு நினைக்கிறேன், முதல்ல அந்த கண்ணோட்டத்தில் என்னை பார்க்காதன்ற, நீ என்னை கப்புலாகவே என்னை பார்க்காத, உனக்கு அவங்கக்கிட்ட பிரச்சனைனா அவங்கக்கிட்ட போய் நீ டேரெக்டாக பேசு அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே எல்லாருமே அதே தான் சொல்கிறாங்க. பார்வதி அப்பயும் கரெக்டாக சொன்னாங்க, கப்புள்ஸாக வந்து அவங்களை கொண்டு வந்தது சேனலு, அவங்க மிஸ்டேக் அது கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல மறுபடியும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா அது என்னுடைய பர்செப்ஷன், எனக்கு 2 பேரும் ஒன்றா, இப்போ நேற்று நடந்த அந்த சோப்பு மாப்பு டாஸ்க்லையுமே பிரஜனும் சாண்ட்ராவும் ஒன்றா சேர்ந்து விளையாண்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அவங்க அதை தான் கேட்குறாங்க, நாங்கள் எங்கே ஒன்றா சேர்ந்து விளையாண்டோம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இது நீங்கள் தேவையில்லாமல் ஒருத்தவங்களை பிராண்ட் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஒரு இடத்துல நாமினேட் பண்ணிட்டீங்க, இதை ஒரு ரீசனாக சொல்லி நாமினேட் பண்ணிட்டீங்க, மறுபடியும் எதுக்காக சாண்ட்ரா எதுனா பண்ணால் பிரஜன் கிட்ட போய் ஏன் நிற்கணும்? ஸோ அது வாண்டடாக வந்து விக்கல்ஸ் வந்து பண்ணுறாரு. அந்த இடத்துல ட்ரிகர் ஆகி பிரஜன் அவர்களும் கத்த ஆரம்பிக்கிறார், நான் நேரடியாக போது நான் என்ன வேணால் பண்ணுவேன், தேவையில்லாமல் என் மேலே டிச் பண்ணிங்களா நான் வந்து வேறு மாதிரி பண்ணிடுவேன். அவர் ஆஸ் யூஷுவல் அவர் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறார். அப்போ சாண்ட்ரா ஒன்று சொன்னாங்க,
அந்த இடத்துல விக்கல்ஸ் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசிகிட்டு இருப்பார் அழுதுகிட்டு இருக்கும்போது. பிக் பாஸ் எனக்கு எவ்வளோ பெரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காரு, எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்து பேசிகிட்டு இருப்பார். எங்கே அந்த 2 பேர் எங்கே அந்த 2 பேர் ஒரு மாதிரி வருவாரா? அதை சொல்லிவிட்டு அதை கேட்டுக்கிட்டு ஆடுறதுக்கு ஒரு ஸ்கூபிடு வேறு. யார் அந்த ஸ்கூபிடு? நம்ம சுபிக்ஷா. எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க, எல்லாருக்கும் எல்லார் மேலேயும் ஒரு பாண்டிங் இருக்குது, எல்லாரும் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபேவரட்டிசம் பண்ணுறாங்க. அது எல்லாமே நம்ம பார்த்து தான் இருக்கோம். கணவன் மனைவியாக அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக அந்த ஒரு பாண்ட் அவங்களுக்குள்ளே இருக்க தான் செய்யும். அதை கேமில் காட்டுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா எஸ், 100% தப்பு. அதை நான் வந்து இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அதையே ஒரு பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு சும்மா அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து குத்துனீங்கன்னா அது வந்து நம்ம செய்யக்கூடாதுல்ல. இப்போ சாண்ட்ரா கிட்ட பிரச்சனைனா சாண்ட்ரா கிட்ட நேரடியாக டீல் பண்ணிக்கணும். சாண்ட்ரா பேசுகிறாங்கல்ல உங்ககிட்ட, அப்போ நீங்கள் நேரடியாக சாண்ட்ரா கிட்டே பேசிக்கலாம். நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சாண்ட்ரா போயிட்டாங்கன்னா நீங்கள் பிரஜன் கிட்ட அதை கொண்டு போகலாம். அப்போ கூட நீங்கள் பிரஜன் கிட்ட அதை கொண்டு போக தேவையில்லை, தலை இருக்காரு, தலைக்கிட்ட கொண்டு போகலாம். இப்போ விக்கல்ஸ் வந்து இந்த 2 பேரை சூப்பர்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னதை எஃப்ஜே மாதிரி நானும் ஒரு தலை தான், நான் என்ன வேணாலும் பண்ணலாம், குக்கிங் டீமில் நான் என்ன வேணாலும், இப்போ இவங்க 2 பேர் வேலை செய்யலாம், ஆள் மாற்றி விடலாம், அது நம்ம மேலேயே கிடையாது. அவங்க 2 பேரை வேலை வாங்கணும். நீங்கள் எப்படி பொலைட்டாக அவங்கக்கிட்ட நடந்து வேலை வாங்குறீங்களோ நீங்கள் அப்படி வேலையை வாங்கிக்கோங்க. அவங்க உங்களுக்கு நீங்கள் சொல்கிறத அவங்க செய்யலைன்னா அது அவங்க தலையில் தான் விடிய போகுது, அவ்வளோதானே. ஸோ இதுதாண்டா வாய்ப்புன்னு நீங்கள் ஒரு வன்மத்தை காட்ட நினைக்கிறதும், நீ சொன்னால் நான் ஏன்டா செய்யணும்னு அவங்க ஒரு பக்கம் வன்மத்தை காட்ட நினைக்கிறதும், இது இப்படி போச்சுன்னா இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும், வீக்கெண்டில் வாங்குவீங்க எல்லாம். ஸோ இது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இவர் வந்து வாண்டடாகவே விக்கல்ஸ் வந்து பிரஜன் கிட்ட சாண்ட்ரா பற்றி அட்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கார். வீட்டுக்குள்ளேயும் பண்ணார், வெளியிலையும் பண்ணார். அதை வந்து அவர் சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 2 வாட்டி சொன்னார். பிரஜன் வந்து நிஜமாகவே சொன்னார், என்கிட்ட சொல்லாதீங்க, அவங்கக்கிட்ட பேசிக்கோங்க, நீங்கள் பேசிக்கோங்க அப்படின்னு சொன்னார். நேற்று கூட வந்து டாஸ்க் நடக்கும்போது பிரஜன் வந்து அதில் வந்து கான்ஷியஸாக இருக்கார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை நீங்கள் டீல் பண்ணிக்கோங்கன்னு இருக்கார். இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக அந்த மாதிரி பண்ணுறாரு. இண்டிவிஜுவல் கண்டஸ்டன்றதை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அவங்க பண்ணுறாங்க பண்ணலை, சேர்ந்து விளையாடுறாங்க விளையாடல. நம்ம போயிட்டு நீங்கள் வந்து சாண்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்கள், சாண்ட்ரா அப்படி ஐயா என்னையா அப்படின்லாம் அவர்கிட்ட போய் சொல்லாதீங்க, அது வந்து தப்பு தானே. ஸோ இது எனக்கு தோணுது. இது வந்து நிறையா பேருக்கு வந்து என் மேலே மாற்று கருத்து வரலாம், அவங்க தீமாக தான் சேர்ந்து விளையாடுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து விக்கல்ஸ்க்கும் சாண்ட்ராக்கும் பிரச்சனைனா அவங்க நேரடியாக 2 பேரும் பேசிக்கலாம். இப்போ இவர் பேச அவர் பேச, இவர் ஒரு வார்த்தையை கூட அவர் வந்து பண்ணுங்க. பிரஜன் எப்படிலாம் பேச ஆரம்பிச்சாருன்னா, உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருந்தால் அவர் வந்து சொல்கிறாருல, எனக்குலாம் அந்த எமோஷனல் பாண்டே இல்லை அப்படின்றாருல, அதனால் உனக்கு பிரச்சனையாக இருந்தால் அந்த கேட்டை திறந்துட்டு போய் உன்னுடைய மனைவியும் கூப்பிட்டு வந்து விளையாடு அப்படின்றாரு. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கு. கணவன் மனைவியே வரவே கூடாது, எப்படி நீங்கள் வருவீங்க, அது வந்து ஒரு அன்ஃபேரான விஷயம்னு கண்டஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்கு கேட்கக்கூடாதுங்க. அந்த கேள்வி விஜய் சேதுபதி கிட்ட வைக்கணும். நீங்கள் தைரியம் இருந்தால் விக்கல்ஸ் விஜய் சேதுபதி கிட்ட கேளுங்க, எதுக்கு சார் கப்புள்ஸ் அமைச்சிங்கன்னு கேளுங்க. பிக் பாஸை கேளுங்க, பிக் பாஸ் தான் உங்களுக்கு ரொம்ப நெருக்கம்ல, கேளுங்க. பிக் பாஸ்கிட்ட போய் கேளுங்க, எதுக்கு கப்பலாக வர வச்சிங்கன்னு கேளுங்க. விஜய் டிவியை கொஸ்டின் பண்ணுங்களா, அந்த தைரியம் இருக்கா? எதுக்கு அவங்கள பண்ணணும்? அவங்களுக்கும் இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க சொன்னாங்களா நாங்கள் கப்பலாக தான் வருவோன்ட்டு, அவங்க சேனல் சைடு ஏதோ ஒரு கண்டென்ட் இவங்களால் வரும் அப்படின்னு ஏதோ டிசைட் பண்ணி அனுப்புகிறாங்க, அவ்வளவுதான். அது ஃபேர் அன்ஃபேர்னு நம்ம உள்ள கண்டஸ்டன்ட் மக்கள் பேசலாம், கண்டஸ்டன்ட் பேசக்கூடாது. நீங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.